சிவா, மெட்ராஸுக்கு வந்து காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன சம்பாதிச்சு என்னங்க பிரயோஜனம்? காதல் கை கூட மாட்டேங்குதே. எப்படி கூடும்? பாதி நேரம் மரக்கடை, அதை விட்டா சைக்கிள் கடை. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? நாளைக்கு தீபா காலேஜ்ல கட் அடிச்சிட்டு 11 மணிக்கு கரகாட்டக்காரனுக்கு கமலா தேட்டருக்கு வருது. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது மட்டுமா, சந்து சரஸ்வதிக்கு அபாஷன் ஆனது, மூலக்கடை முனியம்மா முழுகாம இருக்கிறது, எல்லா விஷயத்தையும் அண்ணன் மோப்பம் முடிச்சல வச்சிருக்காரு. காதலிக்கிறதுக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கணுமா? இதுக்கு மேலே இருக்கு. நீ என்ன பண்ற? நாளைக்கு கமலா தேட்டருக்கு அவளுக்கு முன்னாடி போய் நீ வெயிட் பண்ற. எல்லா செலவையும் நீயே ஏத்துக்கிற. அவளை ஒரு பைசா கூட நீ செலவு பண்ண விடக்கூடாது. எல்லா செலவையும் நானே பண்ணுமா? ஐயோ, லீவு கேட்டா என்னோட முதலாளி தரமாட்டாரு. இது ஒரு பெரிய விஷயமா? புரியாத ஒரு வியாதியை சொல்லிட்டு லீவு போட்டு தேட்டர் இருப்போம். புரியாத வியாதி சுளுக்குன்னு சொல்லட்டுமா? உனக்கு ரொம்ப கொழுப்பு. பெஸ்ட் எய்ட்ஸ் சொல்லியா? ஐயோ, எய்ட்ஸா? இந்த விஷயம் தீபாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா? புரியாத வியாதி. அட, வயித்தொலின்னு சொல்லிடுறேன், அதான் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, வயித்தொலின்னே சொல்லிடுறேன். இந்த சினிமாக்கு துட்டு. ஏய், காசு கேட்ட காதெல்லாம் பண்ணி விடுவேன். இல்ல வேண்டாம், நான் முதலாளி கிட்டே வாங்கிக்கிறேன். நல்லா கேட்டுக்க. நாளைக்கு மரக்கடையில மணிய பாரு. 10 மணி அடிச்சதும் ஐயையோ என்னாச்சு? வயித்த வலிக்குது முதலாளி. வயித்த வலிக்குதா? ஏய், இவ்வளவு நேரம் நல்லா இருந்து இப்ப இப்படி வந்துச்சு? ரொம்ப வலிக்குது. சரி சரி, இந்த பழையோட பழைய போய் படுத்துக்க போ. ஐயோ, படுக்க முடியல, உட்கார முடியல. நேரமாவது ரொம்ப முதலாளி. வலிக்குதா? அட பாவமே. இந்தா, இந்த பணத்தை எடுத்துட்டு போய் டாக்டர் பாலசுப்ரமணியம் கிட்ட உடனே காட்டிட்டு வா. பணத்தையா? உடம்பே. ஏய் ஏய் ஏய், போ போ. ஐயோ, பணம் கொடுக்காமலே படம் பார்க்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல சான்ஸ். மிஸ்டர் சிவராமகிருஷ்ண கணபதி சுப்பிரமணியம், படம் பார்க்க வந்தீங்களா? ஆமா, நாங்களும் படம் பார்க்க தான் வந்தோம். தெரியும். இருங்க, டிக்கெட் வாங்கிட்டு வந்துறேன். நீங்க டிக்கெட் வாங்க கூடாது. நீங்க வாங்க கூடாது. நீங்க வாங்க கூடாது. நீங்க வாங்க கூடாது. நீங்க வாங்க கூடாது. ரெண்டு பேருமே வாங்கலனா எப்படிங்க படம் பார்க்கிறது? நியாயம்தான். பரவாயில்ல, நீங்க வாங்கிட்டு வாங்க. 4 டிக்கெட். எனக்கும் சேர்த்து தானே? வாங்கிட்டு வந்துறேன். மிஸ்டர், அறிவில்ல, இது பொம்பளைங்க கியூ. நான் கூட பொம்பளைங்களுக்கு தான் டிக்கெட் வாங்குறேன். ம், லேடிஸ்க்கு 4 டிக்கெட்டுங்க. தேங்க்யூ. அக்கா வரட்டா? ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. ரொம்ப வெயிலா இருக்குல்ல? நான் வேணா அரை மூடி எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வரட்டா? ஏன் கூல் ட்ரிங்க் சாப்பிடலாமே? ஓ, சாப்பிடலாமே. மூணு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுப்பா. நீங்க சாப்பிடல? இல்ல, எனக்கு இப்ப வேண்டாம். அதுவும் நல்லதுதான், உடம்பு இளைக்கும். அங்க கொடுப்பா. எவ்வளவு ஆச்சுப்பா? 12 ரூபா சார். இந்த பாக்கி 8 கொடு. நான் இந்த சாக்லேட் எடுத்துக்கிறேன். 50 சார். சரியா போச்சு சார். வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஐயோ, படம் முடிஞ்சிட போகுது, வாங்க. சினிமா விட்ட நேரத்துல பஸ்ல ரொம்ப கூட்டமா இருக்கும், நம்ம டாக்ஸிலே போயிடலாமா? ஏய் சிவா, பையில 40 பைசா தான் இருக்கு. இப்ப என்ன பண்ண போறேன்? இப்படி பண்ண என்ன? இவங்க கூட டாக்ஸில போய் கடையில இறங்கிட்டா நல்ல ஐடியா. நான் போய் டாக்ஸி கொண்டு வந்துடுறேன். வாங்கடி, நம்ம இந்த பக்கம் போயிடலாம். அவங்க எல்லாம் போயிட்டாங்க போல இருக்கு. டாக்ஸி வேணாம், போயிடுங்க. ஓ, மீட்டர் பதில் சொல்லிட்டு போயா? சொல்றேன். மீட்டர், அவங்க எல்லாம் போயிட்டாங்க. டாக்ஸி வேணாம். போச்சுக்கத சொல்லிட்டேன்ப்பா. வரேன். ஏய், என்ன விளையாடுறியா? விடுவடியா? துட்டு தானே, சட்டையை விடுங்க. உங்களுக்கு இல்லாத துட்டா? இந்தாங்க 40 பைசா. நான் வரட்டா? 40 பைசாவா? கஸ்மாலம். எங்க போற? மரக்கடைக்கு. நில்டா. வாங்க. ஏய், சோமாரி கையில வண்டி வேறடா. என்ன டாக்ஸில வர்றான்? முதலாளி, ஒரு 23 ரூபா கொடுங்க. 23 ரூபாயா? எதுக்கு? டாக்ஸிக்கு. டாக்ஸிக்கு 23 ரூபாயா? என் சம்பளத்துல புடிச்சுக்கோங்க முதலாளி. உனக்கு எது சம்பளம்? சம்பளம் புளியம்பளம். தபார், எனக்கு இருக்கிற வசதிக்கு இத மாதிரி 12 வண்டியை நான் வாங்குவேன். நானே சைக்கிள் ரிக்ஷாவில வர்றேன். ஆஃப்டர் ஆல் நீ ஒரு குமஸ்தா, கார்ல வந்து பணம் கேட்கிற. உங்களுக்கும் வயிற்று வலிக்குதா? இப்படி பணம் கேட்டா வயிற்று வலி மட்டுமா வரும்? இது ஒண்ணு கட்டுப்படி ஆகுதா தெரியல. டிரைவர் ஹார்ன் அடிக்கிற முதலாளி. அவன் வண்டியில அவன் அடிக்கிறான், உனக்கு என்ன?
நடந்து வர முதலாளி. அவன் காலில் அவன் நடந்து வராடா, உழைக்கிறடா. வந்துட்டான். ஓ எம்மா நிறைய வெயிட் பண்றது சுட்டு குடியா இல்ல சுட்டு இல்லையா அப்பா கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்து யாரியா அப்பன்? இத மாதிரி கருதற புள்ள எனக்கு தேவையா? முதலாளி கொடுத்துருங்க. பார்த்தா முரட மாதிரி இருக்கான். இதெல்லாம் நீ டாக்ஸில ஏறக்க முன்ன யோசனை பண்ணிருக்கணும். ஓ என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற நீ கொஞ்சம் இருப்பா, சார் கொடுத்துருவாரு. நல்லவரு. அங்க எக்கச்சக்கமான கூட்டம். இங்க இருக்கிற டாக்டர் ஓட்டுக்கா 23 ரூபா. டாக்டர் அது கம்பம் பண்றாது ஆ. இந்த ரோதனைய கோடம்பாக்கம் கமலா தேட்டர்ல இருந்து கூட்டியாரா கமலா கேட்டா டாக்டர் கமலா முதலாளி தியேட்டர் வந்து இந்தா நீ போ. ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப தேங்க்ஸ் முதலாளி. அது பெரிய வண்டியா, மீட்டர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரி உட்காராது, நில்லு. நர்ஸ கூப்பிட்டுட்டு தானே சினிமாவுக்கு போனேன். ஐயோ, நான் அப்படிப்பட்டவே இல்லை முதலாளி. டேய், வாயை திறந்தா வர்றதெல்லாம் போய். உனக்கும் புனுக்கு பூனைக்கு கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்ல. உன்னை வேலையில இருந்து தூக்கிட்டா எகுரு. முதலாளி பேசாதே. அந்த நாக்காளி உனக்கு சொன்னமில்ல, நகரு. டெலிபோன். ஹலோ, யோ நாயுடு, நான் தான் ருக்மணி பேசுறேன். என்னடா கண்ணு? எனக்கு எல்லாம் தெரியும். அடச்சே, அடச்சியா? என்னையா நாயுடு, வார்த்தை எல்லாம் ஒரு மாதிரி வருது. ஒண்ணு இல்ல. இங்க போகோ, பக்கத்துல அவகிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப நான் இடஞ்சல வந்துட்டேன் தானே எரிஞ்சு விழுகுறீங்க. என்னடா கேட்டுக்கிட்டு இருக்க? பயன்டா. பக்கத்துல இன்னும் வேற யார் இருக்கா? அவன் தான் உன் தத்து தம்பி இருக்கான்ல, அவனை வேலையை விட்ட தூக்கிட்டேன். அவனையும் அங்க இருந்து தூக்கிட்டு அவளோட கடையிலேயே குடும்பம் நடத்த போறீங்களா? வேணும்னா இந்த தடியை என் முன்னாலேயே உட்கார்ந்து என்னையே பாத்துக்கிட்டு இருக்கட்டும். நீ வச்சுரு. சிரிக்காதடா, உட்கார்றா. ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான். தீப்ப ஆண்டவன் படைக்கல, நல்ல புகாரம் படைச்சான். பாடாம ஒழுங்கா வேலை செய். இது எம்ஆர்எஃப் கம்பெனி பா. காணவில்லை பட்டு நீ எங்கே சென்று விட்டாய்? உன்னை காணாமல் நாங்கள் தவிக்கிறோம். இப்படிக்கு கணவன் காதர் ஹுசேன், அத்தை மேரி, தாத்தா ராமகணஜ கவுண்டர். ச்சே, என்ன குடும்பம் இது? ஏய், பழிச்சது போதும், வந்து அடிடா. ஆ? என்னடா சொன்ன? அடிடா. காத்தடிக்க சொன்னா காது அடிக்கிறானே, ஏன்டா என்ன அடிச்ச? எத்தனை நாளைக்கு நானே அடி வாங்குறது? ஒரு மாறுதலா இருக்கட்டுமே. சாரி பிரதர், தலைவர் ஸ்டைல உன்ன பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். எங்க அப்பனுக்கு பிறந்தவன் பாக்குற டீக்கே. நானும் நீ பேசுனதுக்கு ஓவரையில பண்ணிருப்பேன். எங்க அப்பனோட சின்ன வீட்டுக்கு பிறந்த சின்ன பையன்னு பாக்குறேன் இல்ல? ஒரு ஜுஜுபி. ஓடா காக்காப்பி. என்னங்க சைக்கிளுக்கு காத்தடிக்க முடியுமா? முடியுமே. ஃப்ரண்ட் வீலா பேக் வீலா, எந்த வீலு? ஃப்ரண்ட் வீல்ல. நீயா அடிச்சா 10 காசு, நாங்க அடிச்சா 25 காசு. எப்படி சௌரியம்? எனக்கு காத்தடிச்ச பழக்கம் இல்ல, நீங்களே அடிங்க. புதுசு போல இருக்கு. அடிச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10. பார்ட்னர், நான் அடிச்சிட்டேன், மீதியை நீ அடி. அட்ரா. எங்கம்மா வீடு? இங்க பக்கத்துல தான். அப்ப நெருங்கிட்டோம். டேய், நீ அண்ணன், நான் தம்பியா இருக்கலாம், ஆனா தொழில் வேற. வந்து அடி. பக்கத்துலயா? எங்கம்மா வீடு? 12 14 15 16 17 18 19 21 சொல்றானே, தாங்க முடியல. ஐயோ அட பாவிங்களா, சைக்கிளுக்கு காத்தடிக்க சொன்னா டியூபே வெடிக்க வச்சிட்டீங்களே. மரியாதையா வேற டியூப் மாத்தி கொடுங்க. மாட்டி குடுன்னு தொந்தரவு பண்ணி என்னடா பண்றது? கவலைப்படாத, எப்போ கூட சமாளிப்போம். டேய், அந்த பொண்ணு சொல்றது நியாயம் தான்டா. நீ புது டியூப் போடு, உன் சம்பளத்தை நான் கழிச்சுக்கிறேன். அண்ணே, நீங்க பம்ப் அடிச்சதுன்னா டியூப் வெடிச்சது. நீங்க ஒரு புது டியூப் வாங்கி கொடுங்க, நான் உங்க சம்பளத்தை கழிச்சுக்கிறேன். நீ அடிச்சது தானே வெடிச்சது? நீங்க அடிச்சதா வெடிச்சது? நீ பேக்கு வில்ல அடிக்க வெடிச்சாடா. நான் எங்க பேக்ல நீ தானே அடிக்கல? யாரு? நீ தானே யாரு? அடிக்கல? அடியா? அப்பா, ஒரு வழியா சமாளிச்சிட்டோம்ல. சின்ன தம்பி, பெரிய தம்பி, மணி 10 போகுது, 2 பயிர்களையும் காணுமே. இன்னைக்கு பொழுது விடிஞ்சாலும் பரவாயில்லை, வாடகை வசூல் பண்ணாம போறதில்லை. ஆமா, கைத்தல நிரண்டனை அப்ப முடவல் பொறி கப்பிய கனிமுகன் அறிவேனே தான. என்ன விஷயம்? ஆமா, இன்னைக்கு என்ன தேதி? 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. முருகா முருகா, என்ன விஷயம் சொல்லுங்க. ஆஹா, வாரியார் மாதிரி பேசினா வாடகை வசூல் பண்ணாம போடுன்னு உனக்கு நினைப்பா? வாடகையா? அது பெரிய தம்பிக்குள்ள காலையிலே கொடுத்த. பெரிய தம்பிகிட்ட கொடுத்தாச்சா? வந்துருவான், உங்ககிட்ட கொடுப்பான். நான் போய் ரேடியோல பக்தி பாடல்கள் கேட்டுட்டு வரேன். இறைவனிடம் கையேந்துங்கள். அப்பா முருகா, இந்த மாசமாவது 6ஆம் தேதியே வாடகை தரேன்னு சொல்லிட்டானே.
இந்த வாடகை படத்தை வாங்கித்தான் ஷேவிங்கே பண்ணிக்கணும். சேவிங் பண்ணா மட்டும் நீங்க அழகாயிருவீங்களாக்கும். பெரிய மன்மத குஞ்சு எங்க முடியிருக்குமோ அங்க இல்ல, வேண்டாத இடத்துல இருக்கு. ஏன்பா இது என் மூஞ்சி, என்ன கிடலா பண்ற? எங்க வாடகை பாக்கி? வாடகையா? அவன் கொடுக்கல, நான் கொடுக்க சொன்னேன். என்னங்கடா இது? அவங்கிட்ட கேட்டா உங்ககிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்றான், உங்ககிட்ட கேட்டா அவங்கிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்ற. என்னங்கடா இது ஆளுகள் விளையாடுறீங்க? அப்படியே சொன்னா சின்ன தம்பி வாடா இங்க வாடா. யாரா அவன் 2 வாட்டி என்ன வாடான்னு கூப்பிட்டது? ஏண்டா டிவில நம்பியார் படம் பார்த்தா நம்பியார் நினைப்பா? வீட்டு வாடகை கொடுக்க சொன்னா அபேஸ் பண்ணிட்டியா? பொண்ணே மன்னிச்சுங்க. ஏன்டா அவனை அடிச்ச? உன்னை நான் சுட்டுடுவேன். எங்க சுடு. ஏய் வீட்டுக்காரரை அடிச்சிட்டியா? வீட்டுக்காரன் தப்பிச்சோம். எப்படிடா தப்பிப்பீங்க? நான் இங்கதான் இருக்கேன். ஐயா ஐயா கட்டுங்க. கதவை திறக்க மாட்டேன். காலையில போலீஸோட வர சுட்டுடுவேன். ஐயோ இப்ப நம்ம என்ன பண்றது? எங்க வாடகைக்கு சைக்கிள் கிடைக்குமா? ஐயா உனக்கு கொழுப்பா? சைக்கிள் கடையில சைக்கிள் கிடைக்காம பின்ன என்ன பிரியாணியா கிடைக்கும்? இந்த சைக்கிள் கடையில பேர் ஊர் தெரியாதவங்க யாருக்கும் சைக்கிள் தர மாட்டோம். டீக்கே எங்கேயோ கேட்ட குரல். தலைவர் ரஜினி இந்தாப்பா தெரிஞ்சவங்க பேரா சொல்லு, சைக்கிள் தரோம். நேரு, காந்தி, அண்ணா, பெரியார். திமிரா? இந்த ஏரியாவுல உள்ள ஆள சொல்லுப்பா. அதோ அந்த வீட்டுல இருக்காரு குமார், அவரோட ஃப்ரெண்டு. நான் கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். அடே டே டே டே, அந்த கிராமத்துல இருந்து வந்து கிராக்கிட்டீங்க தானா? கிராக்கியா? பையன் சொல்றான். மெட்ராஸ்ல கிராக்கினா பையனா? ஆமா, உனக்கு வேலை கிடைச்சிருச்சா? கிடைக்கலங்க, முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதான் சைக்கிள் எடுத்துட்டு போய் வித்துறலாம்னு பாக்குறியா? வேலை கிடைக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமா? கஷ்டப்படணும்பா. 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா இதே கடையில கஷ்டப்பட்டு உழைச்சாரு. ஆனா 5 மாசத்துல முதலாளி ஆயிட்டாரு. இப்பெல்லாம் அப்படி பண்ண முடியாதுங்களே. ஏன் முதலாளி கல்லாவை பூட்டி சாவி எடுத்துட்டு போயிடுவாரு. எங்க அப்பா அப்படி பண்ணலையேப்பா. பின்ன முதலாளி தூங்கும் போது தலையில கல்ல போட்டாரே. ஐயோ, பயங்கரமான குடும்பம், ஹாரர் ஃபேமிலி. அப்படிதான் நாங்கெல்லாம் முதலாளி ஆனோம். நீங்களும் உங்க அப்பா தூங்கும்போது தலையில கல்ல போட்டீங்களா? ஆமாப்பா ஆமா. நான் சைக்கிள் எடுத்துட்டு போட்டுமா? சைக்கிள் எடுக்கிறதுனா அவ்வளவு சாதாரண நினைச்சியா? ஆ. நாங்க இன்டர்வியூ அப்பா அது பதிவு சொல்லிட்டு எடுத்துட்டு போ. இன்டர்வியூவா? பயணித்தியா? பரவாயில்ல எடுத்துட்டு போ. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வாடா இங்க. கீச்சிட்டு வேண்டா. என்ன கேட்காம எங்கடா போவ? விட்டுட்டேன். யாரு புதுசா இருக்கு? அடடே நம்ம சிவா. பஞ்சர் ஓட்ட கத்துக்கிட்டியா? வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவ. எங்க கூட சேர்ந்து பார்ட்னர் ஆறியா? விளையாடுறீங்களா? என் காதலுக்கு ஐடியா கொடுப்பீங்கன்னு பார்த்தா கடைசியில பஞ்சர் ஓட்ட வச்சிட்டீங்களா? காதலும் பஞ்சர் ஓட்டதும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான்ப்பா. எப்ப வேணாலும் பிரியும், எப்ப வேணாலும் ஒட்டிக்கலாம். அப்படியா சொல்றீங்க? ஆமா. எனக்கு என்னமோ தீபா ஒட்டுற மாதிரி நம்பிக்கையே இல்ல. நீ என்ன பண்ற? தீபா காலேஜ்ல இருந்து வரும்போது பார்க்ல மடக்கி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ற. நான் ஐ லவ் யூ சொல்லி அந்த பொண்ணு என்ன அரைஞ்சிட்டா? அப்ப தப்பா காதல் சக்சஸ் ஆகும். எப்படி? அவரைய நீ வாங்க, நீ வாங்க அவாரியா. அவரைய நீ வாங்க. நீ வாங்க அவாரியா. கண்ணம் பழுத்துருங்க. கண்ணம் பழுக்குதோ இல்லையோ உன் காதல் சக்சஸ் ஆயிரும். எப்படி முன்ன பின்ன பழகாத ஒரு பொண்ணை பார்த்து ஐ லவ் யூ சொல்றது? இப்ப நான் தான் தீபா. ஐயையையே. ஒரு பேச்சுக்கு சொன்னப்பா. இவனே சிவா. தடிடா. சிசியா சீக்கிரம் தள்ளி நில்லு. அண்ணே சைக்கிள் அடிக்குமா? கடை லீவ் போப்பா. நான் துட்டு தரேன், ஆரம்பிங்க. தீபா சிடுக்கு சிக்கா சிக்கன் என்ன லவ் பண்ணி தீபா. போடா. தீபா பாப்பா, தீபா தீபா பாப்பா, ஐ லவ் யூ பாப்பா. ஐயே தீபா, தீபா என்ன நம்பு, நான் உன்னை காது இருக்கேன். ஐ லவ் யூ தீபா, லவ் யூ. ஐயோ, யார வேணாலும் அடிப்பேன், உங்களை அடிக்க மாட்டேன். நீங்க என் தெய்வம். உன் காது வாழ்க தீபா, வாழ்க. நல்லது கண்ணே, கனவு கனிந்தது, நன்றி உனக்கு. ஏப்பா எந்த ஸ்டைல் வேணும் உனக்கு? இந்த எல்லா ஸ்டைலுமே நல்லதா இருக்கு. ஆனா நான் என் ஸ்டைல ட்ரை பண்ணி பாக்குறேன். நீ எந்த ஸ்டைல் வேணாலும் ட்ரை பண்ணு. ஆனா தீபாவை பார்க்ல மீட் பண்றதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. ஏப்பா தீபா மேட்டர் என்னாச்சு? நீங்க சொன்ன மாதிரி நான் தீபாவுக்கு உதவி செய்ய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுங்க. அசத்த வேண்டியதானே? எங்க திடீர்னு தீபாவோட முறப்பையன் வந்துட்டான். எனக்கு அவனுக்கும் பயங்கரமான சண்டை. எனக்கு வந்து ஆத்திரத்துக்கு அவன ஒரே கராத்தே அடி கொடுத்திருப்பேன். கொடுக்க வேண்டியதானே? எனக்கு தான் கராத்தையே தெரியாது. ஓகே, நீ இப்பவே கராத்தே கத்துக்கற. இப்பவே வா. ஐயோ இப்போனா அப்புறம் ஏன்? மெட்ராஸ்ல இப்பவேனா அப்புறமா? ஐயோ உனக்கு போய் ஐடியா கொடுத்தனே உன்னை. ஐயோ என்ன அடிச்ச? ஏண்டா இங்க வருமானமே இல்லாம இருக்கு, அத பத்தி கவலைப்படாம நீ பீடி குடிச்சிட்டு இருக்க. முண்டம், வருமானம் இல்லாததால நான் பீடி குடிக்கிறேன், இல்லாட்டி சிகரெட் இல்லடா குடிப்பேன். இன்னைக்கு வருமானம் 25 காசு. இப்படியே போனா நிலைமை என்ன ஆகுறது? கேட்டேனே ஜோசிக்காரனே, அதுக்கு காரணம் நீதான்டா. அதே சோசியாரன் நானும் கேட்டானே, அது காரணம் நீ தானா? அப்ப பாக பிரிவினை. ஓகே, இந்த 5 சைக்கிள் எனக்கு, அது 5 உனக்கு. யார் ராசி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாப்போம். நீயும்
நானுமா கண்ணா நீயும் நானுமா காலம் 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 ஏன்டா தெரிஞ்சிருக்காடு மாதிரி பாடிக்கிட்டு இருக்க? இருடா பாட்டு புத்தகம் வாங்கிட்டு வரேன். பாட்டே தெரியல முண்டை பாவ பிரிவினையா. என்ன பெரிய தம்பி இந்த 3 நம்பர் சைக்கிள் எடுத்துக்கிறேன். என்னென்ன குறிப்பா அந்த 3ஆம் நம்பரையே கேக்குறீங்க? அதுல டயர் கிழிஞ்சல நடக்கு. அப்ப அந்த 11 எடுத்துக்கிறேன். 11 அண்ணே நான் சொல்றேன்னு கோவிச்சுக்கிறாதீங்க. 11ஆம் நம்பர்ல போன 3 பேர் பரலோக போயிட்டாங்க. 2 ஒரு குடும்பம் பிரிஞ்சிருச்சு. 3 பேர் பொண்டாட்டி ஓடி போயிட்டாளுங்க. என்னப்பா இது? அட கோவிச்சிட்டு போன பொண்டாட்டி கூட்டு வர சைக்கிள் எடுக்க வந்தேன். நல்ல வேளை விவரத்தை சொன்னீங்க. அண்ணே ஒரு சைக்கிள் தானே வேணும்? ஆமாப்பா. இதுல போங்க புது பொண்டாட்டியே கிடப்பா. யா உணர்ச்சி அங்க ஓட்டி அங்க ஓட்டாத. அந்த சைக்கிள் எடுத்துக்கிறேன். அதே சைக்கிள் எடுத்துக்கிறேன். அடியே மரிக்க வந்து ராசியா சைக்கிள் வரண்டி. என்ன பொண்டாட்டினா பேய் அலையறாங்க. காலம் மாறினால் கௌரவம் மாறுமா நேவ எப்படி கண்டுபிடிச்சிட்டேன்? ஏன்டா பரதேசி பாட்டு புஸ்தகம் வாங்க போனியா? போட்டியாச்சே. என்னது ஓன் சைக்கிள் ஏன் சைக்கிள்லாம் இருக்கு? நேரத்தை பத்தி பேசுனியே. என் சைக்கிள் பூரா போச்சு. உன் சைக்கிள்னா அம்பேல் நிக்குது. நீ கடைய பாத்துக்க. அண்ணன் ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டு வரேன். ஆப்பிள் ஜூஸா? பாலூட்டி வளர்த்த கிளி பழங்கொடுத்து பார்த்த கிளி நான் வளர்த்த பச்சை பா பா. என்னது திக்கிட்டே இருக்கு? சமான வண்டிப்பா. சின்ன தம்பி என்னதான் சொல்லு, அந்த 11 நம்பர் சைக்கிள் மாதிரி வராதப்பா. எடுத்துட்டு போக வேண்டியதானே? அந்த வண்டியா? அந்த வண்டி தொட்ட தான் பரலோகம் போயிடுவாங்கல்ல. எவையா சொன்னது? பெரிய தம்பி தான் சொன்னா. எங்க அண்ணனா? அதான் என் சைக்கிள் அப்படியே இருக்கு, அவன் சைக்கிள் போயிடுச்சா? இதுல வேற ஆப்பிள் ஜூஸா? வரட்ட அவன ஜூஸ் பிழிஞ்சிரேன். என்கிட்ட மோதாதே நராஜா திராஜா. என் சைக்கிள் எடுத்தா பரலோகம் போயிடுவாங்களா? ஆக்சிடென்ட் ஆகி கால் உடையுமா? உன் காலை இப்ப உடைக்கிறேன்டா. டேய் ஏய் யாரடா சொன்ன? ஏய் 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 நாளைக்கு மௌனம் வருவலாம். வெள்ளுலாம் 10 சீக்கிரம் கிடைக்குமா? சைக்கிள் வேணுமா? பெல்லு மட்டும் தயார் இருக்கு. சைக்கிள் வேற கடையில எடுத்துக்க. அங்க பாரியா. ஐயா கிளம்பிட்டான். வெட்டிட்டான். இந்தாயா 5 தடவை வெட்டி இருக்க. 50 ரூபா இருக்கு, சரியானு பாத்துக்க. பணத்தை கொடு சாமி. சாமியாவது மாமியாவது வீட்டு உண்டியால உடைச்சு உனக்கு வட்டிக்கு பணத்தை கொடுத்தா வட்டியும் வரல முதல்ல வரல. அபிஷ்ட இதுல எவ்வளவு இருக்கு? 5 தலை 50 ரூபா இருக்கு. சாமி இன்னைக்கு சாப்பாடு கூட காசு இல்ல, கொடுத்துட்டு போங்க சாமி. இத கொண்டு கொடுத்தாதான் மாமி எனக்கே சோறு போடுவா. அப்ப எங்க காசுங்க? சாமி இருக்கு பிரிச்சு எடுத்துக்க போங்க. ஊரை சுத்தி கடை வாங்கினாலே இந்த மாதிரி நிலைமை தான் ஏற்படும். கறிக்கடைக்காரர் இன்னும் காலையில இருந்து நாஸ்டா கூட பண்ணல. நாளைக்கு தலை வெட்டுறதுல கழிச்சுக்கலாம். ஒரு 5 ரூபாய் கொடுங்கள. இந்த கடையை பொறுத்த வரைக்கும் தலை வெட்டினாதான் காசு. இடத்த காலி பண்ணு போப்போ. கூடி சீக்கிரம் இந்த ஊரையே காலி பண்ணிடுறேன். யோ இன்னைக்கு சுத்தமா சாப்பிடுறதுக்கு வழி இல்லையா? இந்த ஆட்டுக்கால் 2 கூட நான் கடிச்சு தின்னுக்கிறேன். இந்த ஆட்டுக்கால் விலை என்ன தெரியுமா உனக்கு? எனக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்ல. நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே. தலை ஒண்ணு கொடு. நேரில் நடந்ததெல்லாம் 1 கிலோ கறி கொடு. 1 கிலோ. ஆமா. நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே. ஈரல் 1/4 கிலோ கொடு. மூளை கொடு. மூளை இல்லையா? தர்ற. நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே. 1 கிலோ கறி கொடு. 1 கிலோ கறி. நேரில் நடந்ததெல்லாம். என்ன எல்லாரும் கேக்குறீங்க, வாங்காமலே போயிட்டு இருக்கீங்க? நீ இந்த கறி கடையில பாடின, இனிமே நாங்க கறியே வாங்க மாட்டோம். டேய் நில்லு. நான் பாடாம நீ குடுக்கற காசுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து பாடுவாரு. போயிட்ட. யோ நானும் அப்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ பாட்டு பாடுறதுனால ஒருத்தவங்க கறி வாங்க மாட்டேன்றான். இதனால என் கடை தான் நஷ்டம். நீ வேலைக்கு வேணா போ. ஐயா ஐயா ஊருக்குள்ள நான் நிறைய கடன் வாங்கியிருக்கேன் ஐயா. வேலையை மட்டும் நிறுத்திடாதீங்க ஐயா. நீ வேலைக்கு வந்தா என் கடை தான் நஷ்டமாகுது. இனிமே நான் சொல்ற மாதிரி செய்வியா? சரிங்க ஐயா. வாயை மூடிக்கிட்டு வேலை செய்யணும். இனிமே பாட்டே பாடக்கூடாது. வேலையை பார். வாயை மூடிட்டு. ஆமா. ஐயா இது புரட்டாசி மாசம். யாரு கறி சாப்பிட மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு ஆடு வெட்டது போதும். ஐயா ஊருக்குள்ள நிறைய கடனை வாங்கிட்டேன் ஐயா. ஒரு 5 ஆடாவது வெட்டிட்டு போயிடுறேன் ஐயா. அட என்ன அது புரட்டாசி மாசம் நானே கறி சாப்பிட மாட்டேன்னா
நீங்க சாப்பிடல பரவாயில்லைங்க, வெட்டி நாய்க்கு போடுறேன். ஏய் ரொம்ப பேசாத, இன்னைக்கு ஒரு ஆடு வெட்டினது போதும். சரி, அதுக்காவது 10 ரூபா கூலி கொடுங்க. 10 ரூபாயா? இன்னும் போனியாவில் நாங்க இன்னும் போறது 10 ரூபாய்க்கு. அப்ப என்ன நான் கடனுக்கு வெட்டுனா? இந்த மாதிரி கடனுக்குலாம் நீ வெட்ட வேண்டியது இல்ல. இந்தா உனக்கு தர வேண்டிய 10 ரூபாய்க்கு இந்த ஆடுல எடுத்து சாப்பிடு. புரட்டாசி மாசம் நானும் கறி சாப்பிட மாட்டேங்க. நீ திங்கிறியோ இல்லையோ, எங்க எடுத்து போய் வித்துக்கு போ. வித்துக்கு வா. ஏங்க இந்த தலையில மூளை இல்லைங்க, மூளை இல்லாத தலையை எவங்க வாங்கிக்குவா? கஜா ஏதோ குடுத்து எடுத்துங்க. பெருங்கடங்காரம் வாரானே. டேய் டேய் நில்ல. டேய் சொன்னா கேளு. டேய் டேய் நில்றா. டேய் ஓடாத. டேய் ஓடாத. நில்ல. ஐயா அம்மா. ஏண்டா ஓடுற? ஒருத்தனா பின்ன ஓட மாட்டாங்களா? என்ன கேள்வி இது? இந்த கேள்வி பதிலெல்லாம் வேணாம். வாங்கின கடை எடுத்து உடனே இங்க வைக்கணும். சார் புரட்டாசி மாசம் சார், நிறைய தலை வெட்ட வேண்டியது, கிடைக்கல ஒரு தலை தான் கிடைச்சது. வேணா உங்க கடனுக்கு இந்த ஒரு தலை. ஐயோ ஐயோ தலை தலை. யோ தலைதான், நான் என்ன முண்டம் நான் சொன்னேன். இதை வாங்கிட்டு போங்க சார், பிரஸ் பீஸ். ஐயோ எனக்கு வேணாம். இந்த வச்சுக்க வேணாம், இந்த வச்சுக்க எனக்கு வேணாம். இந்த வச்சுக்க வேணாம், வச்சுக்க வேணாம், விட்டுங்க. வச்சுக்க வேணாங்க, ஏய் வச்சுக்க. ஐயோ நான் உடைய இருக்கறதே வேணாம். இந்த வச்சுக்க வேணாம், ஏய் வச்சுக்க வேணாம், வச்சுக்க வச்சுக்கோ. இவனும் ஓடுறான், ஜனங்களும் ஓடுறாங்க. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? டேய் என்னடா இது? தலை யார் வெட்டினது? நான் தான் வெட்டினேன். எப்ப வெட்டின? 10 நிமிஷம் கூட ஆகல. பிரஸ் பேசி ரத்தம் அடியுது. அந்த ஆளு கொடுத்து வைக்கல, நீங்க எடுத்துட்டு போங்க. நல்லா பார்த்து சொல்லு, நீ தான் வெட்டினியா? இது என்னத்துக்கு போய் பாக்குறது? பாட்டுங்க டூனாட்ரே போடுங்க. இப்பெல்லாம் விலங்கு பதிலா மாலை தான் போட்டு கூட்டி போவீங்களா? சட்டத்தை மாத்திருக்காங்களா? இந்தாங்க 10,000 ரூபாய். 10,000 ரூபாயா? எதுக்கு? தலை வெட்டினீங்கல்ல. ஆட்டு தலை வெட்டினா 10 ரூபாய் தான் தர்றாங்க, மனுஷன் தலை வெட்டினா 10,000 ரூபாய் தர்றாங்களா? அதுக்கு இல்லப்பா, இவன் பெரிய கொலை குற்றவாளி. இவனை பணமாகவோ அல்லது உயிரோட புடிச்சு கொடுத்தா 10,000 ரூபாய் பரிசு தரதா அரசாங்கம் அறிவிச்சிருந்தது. அந்த பரிசு பணம் தான் இது. நான் தான் வெட்டினேன், எனக்கு தெரியும். அவனை துரத்தி துரத்தி வெட்டினேன், சிக்க மாட்டான்டானா. வெரி குட், கீப் இட் அப். இந்த ஊர்ல நான் யாருக்கு பாக்கி தரணும்? எல்லாம் வருஷா வந்து வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போ. வா வா வா, இந்த வாங்கிக்க உங்க பாக்கியாக வாங்கிக்க. வாங்கினா வாங்கிட்டு போ, வாங்கிட்டு போ, வாங்க. நம்பவே முடியலையே, நம்ம கஜாவை வெட்டி இருப்பான். கஜா பயங்கரமான ஆளா இருப்பான் போலுக்கு. எப்பேற்பட்ட கொலைகாரனை வெட்டி இருக்கான். இப்போ அதுவா முக்கியம்? அவங்கிட்ட வாயே கொடுத்துறாத, கொஞ்சம் ஜாக்கிரதையா அவர் ஓன் தலையும் வாங்கிட போறான். 100 ரூபாய் கடை கொடுத்திருக்கேன். பெரிய 100 ரூபாய் போனா போகுது. நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே, நேரில் நடந்ததெல்லாம் நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே. டேய் எந்தரா நீங்களா? ஆமா நான் தான்டா. நேரில் நடந்ததெல்லாம் பாட்டு எப்படி? பாட்டு சூப்பர். என்ன தோங்க? நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே, நேரில் நடந்ததெல்லாம் வெளியவாடா. யாரா என்ன வந்து சத்தம் போறது? அண்ணா நீங்களா? அண்ணா ஆமா நான் தான். நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே. பாட்டு எப்படி? தூங்க. நேரில் நடந்ததெல்லாம். டேய் வெளியவா. அண்ணா அண்ணா. டேய் எந்தரா? நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே. எப்படி பாட்டு? ஒன்சிமோர். நேரில் நடந்ததெல்லாம் எப்படி? என்னமா பாருங்க. தூங்க. டேய் நான் தனித்தனியா போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் பாட முடியாது. எல்லாரும் ஒட்டுமொத்தமா ஒரு இடத்துல வந்து சேர்ந்து என் பாட்டை கேட்டுக்கிறான். அண்ணா என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றல்ல, அவர் எனக்கு பிடிச்ச பாட்டு பாடுறாரு. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஓஹோ, அவனும் ராபிச்சக்கர, நம்மளும் கூத்தாடி, ரெண்டும் ஒண்ணுதான். நம்ம வளையத்துல சிக்க வச்சிடுறேன். டேய் இன்னமா வரல, வாங்கடா. உட்காருங்கடா.
டேய், ஒரு ஆடு வெட்டுற பேசினாலே கேட்க மாட்டீங்க, இப்ப பாடுனா கேக்குறீங்க. ஒரு தலை எத்தனை தலை உட்கார்ந்து இருக்குது. இப்ப நான் பாடுவேன், எல்லாரும் எனக்கு பின்னால பாடணும். என்ன? நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே, நேரில் நடந்ததெல்லாம் ஆனா இப்ப உங்கள ஒருத்தர் எங்களோட வித்த செஞ்சா ஒரு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. நகைக்கடை, துணிக்கடை, டிவி இங்கதான் பரிசு திட்டம் வச்சிருக்காங்கன்னா இப்ப வித்த காட்டுறவங்களே பரிசு திட்டம் வைக்க ஆரம்பிச்சீங்களா? என்னடா பரிசு? வாங்க சாமி வாங்க, நீ வருவீங்க எனக்கு தெரியும். என்ன நேத்து சாயந்தரம் பஞ்சாயத்து போர்டு டிவில சொன்னாங்களா? அதான் இல்ல, இது என்னது? ஆட நாயே, இது தெரியாதா? இரும்பு வளையுது. உங்க கண்ணுக்கு வளையமா தெரியலாம், ஆனா என் கண்ணுக்கு இது என் தங்கச்சியோட மாங்கல்யம். ஆட நாயே, வித்தக்காரன் புத்திய காட்டிட்டிய. ஏண்டா தாலி வாங்க காசு இல்லையா? இருக்கு. இந்த கம்பிக்குள்ள யாரு நுழைஞ்சு வெளியே வந்தாலும் என் தங்கச்சி 10,000 பணம் கொடுத்துருவேன். இது புதுமையான திட்டமா இருக்கேப்பா. வரதட்சணை பிரச்சனையவே ஒரு வளையத்துக்குள்ள வச்சிட்டிய. ஆக இதுல மாற்றம் இல்லையா? இல்ல. இந்த கம்பியில நுழைஞ்சு வெளியே வரணும். இவ்வளவு தானடா? ரெடி. என்னது கம்பியில டான்ஸ் ஆடுறீங்களா? டோலக்கே டோன்ட் ஸ்டாப். என்னது கம்பி கீழே விழுந்துருச்சு? டேய், கம்பிக்குள்ள பூந்து வந்தாச்சு. பொண்ணையும் 10,000 கொடு. கம்பிக்குள்ள நுழைஞ்சு வந்தா மூத்தவங்களோட மோதிரம். யார் மூத்தது? நான் தான். உன் கூட நான் எதுக்குல மோதுறது? ஏன் கூட கம்பிக்குள்ள நுழைஞ்சு வரணும்? டேய், இந்த கண்டிஷன் சொல்லவே இல்ல. வித்தகர அடிக்கடி மாத்துவான். மாறினா பிச்சு போடும் பிச்சு. பொண்ணு கூட பூந்து வந்து கரெக்ட். இந்த எறும்பு கூட பூந்து என்னால வர முடியுமா? என் தங்கச்சி வேணுமா வேணாமா? அப்ப வாங்க. போங்க. வாங்க. நீ போங்கங்கற, அவன் வாங்கங்கற, நடுவுல சிக்கி நான் வீங்கறதா? வாங்க. திரும்படா அந்த பக்கம். பாட்றா. ஐயோ அம்மா! என்னைய பாத்துட்டு இருக்கீங்க, வந்து எடுத்து விடுங்கய்யா. இப்படி எல்லாம் இழுத்தா வராதுங்க, பட்டைக்கு போய் தாங்க வெட்டி எடுக்கணும். ஐயோ, பட்டையில இருந்து ஒருத்தன் அவன் நேத்து ராத்திரி அடிச்சு துரத்திட்டே. வேற ஐடியா ஏதாவது இருக்கா? ஐடியா இருக்கு. ஒரு 2 கையும் வெட்டி எடுத்துட்டா கம்பி கீழே வந்துடும்டா. ஏங்க, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுங்களா? என்ன? நீங்க 2 பேரும் 2 நாள் பட்டினி இருந்தா கம்பி கண்டு விழுந்துரும். நல்ல ஐடியா தாமா. உங்க அண்ணன் கிட்ட சொல்லு, அந்த எருமை வாயை கட்டணுமே. முயற்சி பண்றேன். டேய், முயற்சி பண்ணாதடா. 2 நாளைக்கு வயித்த பட்டினி போடுறா. எனக்காக செய்ய மாட்டீங்களா? ஏண்டா, ஒரு நாள் பூரா சாப்பிடாம இருந்து நான் இழைச்சு போயிட்டேன், நீ இழைக்கவே மாட்டியா? நீ எப்ப இழைக்கிறது, நான் எப்படா கம்பி கொண்டு வந்து வெளியே வர்றது? ஐயா, என்ன ஐயா? ஏதாவது பிச்சை போடுங்க ஐயா. பாக்கெட் இருக்கு, எடுத்துக்க ஐயா. பாக்கெட்ல ஒண்ணு இல்லீங்களா ஐயா? பாக்கெட்ல இல்ல? இல்ல. அப்ப பேங்க்ல இருக்கும். எங்களை கம்பியில இருந்து வெளியே எடுத்து விடு, நான் வந்து செக் போட்டு தர்றேன். இதெல்லாம் நடக்கிற காரியங்களா ஐயா? நடக்காத காரியமே தெரியுமல்ல நாயே. போ நாயே, தூ நாயே. ச்சே, என்ன கஷ்டத்துல இருக்கிற வந்து பிச்சை கேக்குறான் பாரு. இந்த நாடு முன்னேறுமா? இன்னும் 3000 வருஷத்துக்கு முன்னேறாது. என்னடா இருக்குது? பெருமூச்சு விட்ட. ஏய், நீ பெருமூச்சு விடல, என் சிறுமூச்சு எடுத்துறாதடா. சரி. கண்ணிய கட்டிக்கலான்னு கம்பிக்குள்ள பூந்து நான் ஒரு பண்ணிய கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறேன். இப்படி போலாமா? இந்த பக்கம் போலாமா? அப்படி நிக்கலாம். ஆஞ்சநேயருக்கு வேண்டுதல் மாதிரி இருக்கு. வா. யோ, வண்டில பிரேக் பிடிக்கல. ஓரமா போங்க. யோ, ஓரமா போங்க. நிக்காதீங்க. யோ, போங்கயா. வண்டி வருது. ஐயோ, யோ, பாருங்க, வண்டி வருது. அடே. ஏய், வண்டி பிரேக் வேற இல்லையாடா? நல்ல வேளை, நாய் வண்டியில தப்பிச்சோம். நாய் பிடிக்கிற வேணும்னு காட்டி நடுவே கேப் இருந்து நாம தப்பிச்சோம். இதுவே ரோடு போடுற இன்ஜினா இருந்தது, அப்படியே ஜல்லியோட ஜல்லியா அமுக்கி இருப்பான்டா. எந்திரா. நைட் பூரா தூக்கம் இல்ல, இங்கே தூங்க போறேன். இங்கேயே வா. இங்க வேண்டாம், பக்கத்துல ரயில்வே ட்ராக் இருக்கு, அங்க வா. சென்டர்ல படுப்போம், ஒரே அமுக்க அமுக்கிடுவான். ஐயோ, ஏண்டா டேய், இதுக்கப்புறம் உன் தங்கச்சியோட நான் வாழ்க்கை நடத்தணுமா? ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. என் தங்கச்சி முடிச்சிடுறேன். என்ன நாருது? நேத்து குளிக்கல. ஏண்டா, ஒரு நாள் குளிக்காம இருந்ததுக்கே உன் உடம்புல போனவாடை அடிக்குதாடா? நாங்க 5 நாளைக்கு ஒரு கதை குளிப்போம். அப்புறம் எப்படா அந்த தெருவுல குடி இருக்கிறாங்க? எல்லாரும் செத்து போயிருப்பாங்களேடா.
என்ன பாவம் பண்ணீங்களோ இப்படி நரக வேதனை அனுபவிச்சிட்டு இருக்கீங்க. இங்க வாங்க. நாங்க நரக வேதனை அனுபவிக்கிறோம், நீங்க புண்ணியம் பண்ணிட்டு சொர்க்க வாசல் உட்கார்ந்துருக்கீங்க. டே நாயே, டீ கடை பெஞ்சில எவன் டீ வாங்கி தருவான்னு உட்கார்ந்துருக்க நாக்க தொங்க போட்டுட்டு போடா போடா. டே பசி தாங்க முடியல, உடம்பு வேற இழைக்கணும், ஒரு சிங்கிள் டீ குடிச்சுக்கிறேன்டா. சரி குடிங்க. சிங்கிள் டீ போடு. சரிங்க. இந்த கடையில டீ நல்லா இருக்குமா? நல்லா இருக்கிறதுக்கா குடிக்கிறேன். குடிச்ச உடனே வயித்தால போக உடம்பு இழைச்சு சீக்கிரமா கம்பி விட்டு வெளியே வந்துடலாம். இந்தாங்க டீ. இந்தாங்க டீனா எப்படா குடிக்கிறது? கம்பியை விட்டு வெளியே வந்தா வெட்டி போடுவேன். ஊட்டி விடுறா. சரிங்க. குடிங்க குடிங்க. வாய் சுற்றுற போது பார்த்து குடிங்க. என்னங்க டீ சாப்பிட்டீங்களா? குடிச்சாச்சு. நான் ஒரு டீ சாப்பிடுறேன். நீ ஒண்ணு குடிச்சா பத்தாது, 2 குடி, அப்பதான் உடம்பு இழைக்க. என்னடா குடிச்சாச்சா? என்ன ஒரு மாதிரியா பேசுற? என்ன என்ன வளைய ரொம்ப டைட் ஆகுது? இவன் என்ன டீ குடிக்கிறானா வேற என்ன செய்யறானா? என்னடா பண்றீங்க? 30 முட்டை சாப்பிட்டா. என்னது 30 முட்டையா? இந்த வருஷம் பூரா நான் வளையத்து கொடுத்து வர முடியாதேடா. டேய் கடை என்ன? டேய் கடை மூடுடா. மூடா கடைய. ஓடா. டீ நாயே, நிறுத்துடா. என்னடா சவுண்ட் இது? கொரட்டேங்க. கொரட்டியா? மலை மேல போர் போட்ட மாதிரி ஒரு சத்தம். 30 முட்டையை தின்னுட்டு து 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 நான் எப்படா தூக்குறது?